தேவர்களும் சித்தர்களும் யுக மாற்றத்துக்காக தவம் இருக்க போறாங்க. இந்த இடத்துல தவம் இருக்க போறாங்க. அவ எப்பவும் தவம் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இடம். இங்க அகத்தியர் தான் தலைவர். சிவபெருமான் யுகத்தை மாற்றதுக்கு கைலாயத்தை இடம் மாற்றி உட்கார்ந்து இருக்கிற தருணம். அப்போ அவர் கைலாயம் இடம் மாறில எல்லாமே இங்க மாறிடுங்களா. ஆட்சி இங்கிருந்து நடக்கு, யுகமாற்ற பணி இங்கிருந்து நடக்கு. அந்த தருணங்கள்ல இப்ப 33 கோடி தேவர்களும் இங்க இருந்து சித்தர்கள் எல்லாம் இங்க தவம் இருப்பாங்க அகத்தியரோட அனுமதியின் பேர்ல. அப்போ இப்போ யுகலோக இந்த பூலோகத்தை தானே இப்ப மாற்ற வேண்டியது. இந்த இடங்கள்ல பூலோகத்தை மாற்றக்கூடிய நிகழ்வுல மக்கள் எல்லா லோகங்கள்லையும் இருந்து மக்கள் வராங்க. எல்லா லோகங்களையும் அந்த நல்ல தர்ம யுகமா மாற்றக்கூடிய நிகழ்வு இங்கிருந்து தான் நடந்துட்டு இருக்குது. எல்லா லோகங்களுக்கும் சூட்சமா இது நடந்திருக்கு. இயல்புல இங்க உள்ள சீடர்கள் வராங்கல்ல. இப்ப இவங்க தான் இங்க உள்ள படை வீரர்கள் முருகனுக்கு. அந்த படை வீரர்களை உருவாக்கக்கூடிய பணி தான் இது. அப்போ இந்த பூஜையில் இங்கே நான் கலந்துக்கிறதில்ல, அவங்களையும் கலந்துக்கிட வைக்கணும் அப்படின்னு அகத்திய பெருமானோட விருப்பம், சிவபெருமானோட விருப்பம். இல்லாட்டி தேவர்களோட சித்தர்களோட நம்ம உட்காந்து தவம் பண்ணதுக்கு தகுதியானவங்களா கிடையாது. நம்மகிட்ட வென போகணும், வென இல்லாத மாந்தர்களை இங்கேருந்து உருவாக்கி விடணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட வேற எங்கேயும் போய் சித்தர்களோட தேவர்களோட உட்காந்து தவம் இருக்க முடியாது. இங்கே சித்தர்கள் தேவர்கள் உட்கார்ந்து தவம் இருக்கிறவங்களை மாற்றி உட்கார வச்சுட்டு நம்மளுக்கு அகத்திய பெருமான அனுமதி கொடுக்குற சபை தான் இது. என்ன அதை வேணால் லேசாக சொல்லிக்கு வரும். அதுக்கு பிறகு நான் அகத்திய பெருமான கூப்பிட்டு सभा जो है अभी देखने में अपन लगता है ये छोटा सा जगह है, छोटा सा इतना जगह है, लेकिन ईश्वर कैलाश में देखा है वो ईश्वर जो है अभी बदली करके यहाँ बैठा है। वो ईश्वर बैठा जो है, ईश्वर क्यों बैठा है? आरतीश्वर स्वामी उनको बुला के लेके आया। आरतीश्वर स्वामी ईश्वर के लेके आया तो सारा भगवान सिद्ध ज्ञान पुरुष सब यहाँ ही बैठा है। अभी जो कुछ देना है फट से नहीं दे सकते, इधर से आके जहाँ करना है, लेकिन हम भी उनके साथ लेके नहीं जा सकते। उसको अगतीश्वर स्वामी का अनुमति चाहिए। इसके लिए इधर आके आत्मा ज्ञान सब पुनित होके उसके बाद में उनके पास सरेंडर होने के बाद में हम सबको लेके पूरा दुनिया में जाने वाला ईश्वर स्वामी इधर से समझिया। इसलिए ये वाले चित्र सभा जो है, जो कुछ है, जो कोई जगह में भगवान के साथ चित्र के साथ ईश्वर के साथ साथ नहीं बैठ सकता है। इधर ईश्वर है, चित्त स्वामी है, मनुष्य है, सब साथ में बैठा है। इधर भगवान है, भगवान के साथ हम बैठा है। हर जगह नहीं है, हर जगह में ऐसा नहीं, हर जगह नहीं, कहीं भी नहीं है, कहीं भी नहीं है, कहीं भगवान कहीं दुनिया में बात नहीं करता है, खाली यही होता है। आपस में बात करते, आपस में बात एक ही लेवल है, मतलब एक ही लेवल मीन्स वो चित्र स्वामी है। चित्र पड़ेगा तो वो ईश्वर का अगतीश्वर स्वामी जैसा है वैसा चित्र बोलता है तमिल में। तमिल में चित्र सब ईश्वर का अर्पण करके चित्र होता है। तन मन धन सब कुछ मतलब तन मन धन चित्र अर्पण करके चित्र होता है। अभी अगतीश्वर स्वामी वो ईश्वर का डायरेक्ट आदमी है। वो ईश्वर अगतीश्वर स्वामी चित्र को साथ लेके इधर आ गए। अभी भगवान भी इधर है, चित्र भी इधर पे, नर जन्म 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 हम आदमी भी इधर है, लेकिन हम अब साथ में बैठा है। ईश्वर है, चित्र स्वामी है, अगतीश्वर स्वामी है, हम सब साथ में बैठा है। ये दुनिया में कहीं जगह पे कहीं नहीं है होता है। இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அண்டமாளும் சபையிலே, அகிலமாளும் சபையிலே, ஈசன் அமர்ந்த சபையிலே, இறைவன் அமர்ந்த சபையிலே, சிவம் அமர்ந்த சபையிலே, சித்தர்கள் அமர்ந்த சபையிலே, ஒட்டுமொத்த ஆற்றலாய அகத்தியம் என்கின்ற அற்புத பெருமகனார் அமர்ந்த சபையிலே உயர்வான நிகழ்வாக, உன்னதமான நிகழ்வாக யுகமாற்ற பணிதனை முதலிடத்திலே கொண்டு சித்தர்களும் தேவர்களும் ஒன்றாய் இணைந்து ஓர் லிங்கமாய் அமர்ந்த தலம் சிவலிங்கமாக உயர் லிங்கமாக அமைந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற தலமதிலே
அதிசயங்கள் நிகழ்த்துகின்ற தலம். அதிலே ஒவ்வொரு நிகழ்வுகளும், ஒவ்வொரு பூஜை முறைகளும், ஒவ்வொரு மாற்றங்களும் யுகத்தை மாற்றி தர்ம யுகத்தை மலரச் செய்கின்ற அற்புதமான தோற்றங்களாக காட்சி கொடுக்கின்ற சபையாக, மாட்சிமை மிக்க, மகத்துவம் மிக்க, சிறப்பு மிக்க, சீர் மிகுந்த பேர் பெற்ற பெருமகா சபையாக, பிரபஞ்சத்தை ஆளுகின்ற சபையாக, 27,000 கோடி லோகங்களுக்கு மன்னனாக திருமுருகன் முடிசூடி அமர்ந்து யுகத்தை மாற்றி தர்மயுகமாக மாற்றி அமர்ந்த தலமாக, மன்னனாக முடிசூடி மகத்துவம் புரிகின்ற தலமாக இருக்கின்ற இத்தலத்திலே கொத்தளத்திலே பொன்னம்பல மகாதலத்திலே அத்துணை ஆற்றல்களும் ஒன்றாய் குமிந்திருக்க, இருவரும் ஆற்றல்களும் ஓராற்றலாய் இணைந்திருக்க, ஆதி நாராயண பெருமானும் ஆதி சிவபெருமானும் அற்புதமாக இணைந்திருக்க, ஒட்டுமொத்த உயர் பணியெல்லாம் சிவப்பணியாக, அது நாராயண பணியாக, சித்தர்களின் பணியாக, அது சித்த தேவ கணங்களின் பணியாக, ஒட்டுமொத்த பணியை உயர் சபையிலே இருந்த அத்துணை கணங்களும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பணியாக பிரித்தெடுத்து யுகம் முழுவதும் பரவி நின்று வந்து அமர்ந்து அனுகிரகம் பெற்று ஆற்றலை பெற்று பணியாற்றல் சென்று வந்து திரும்புகின்ற மைய புள்ளியாக இருக்கின்ற அற்புதமான மைய தலமதிலே வந்தமர்ந்த சீடர்கள், வணங்கி நிற்கின்ற சீடர்கள், தன் நிலை மறந்து இறை சபையை முதல் நிலையிலே முழு நிலையிலே கொண்டமர்ந்த சீடர்களுக்கு நல்ல அனுகிரக நிலைகளும் நல்ல ஆசி நிலைகளும் பகிரப்பட்டு, விதி நிலைகளெல்லாம் மாற்றப்பட்டு, செய்த பாவ நிலைகளெல்லாம் மன்னிக்கப்பட்டு, புது மாந்தனாக புத்துயிர் பெற்றனாக புனர்ஜென்மம் எடுத்தவனாக மாற்றியமைக்கப்பட்டு, விதிதனை மாற்றி எழுதி உயர் மகா பேராற்றலை கொடுத்து, சித்த நிலை கொடுத்து, சிவநிலை கொடுத்து, அற்புத நிலையெல்லாம் வருகின்ற, முக்கியமாக சிரஞ்சீவி நிலை கொடுக்கின்ற அற்புத சபைதனிலே வந்தமர்ந்த சீடர்களை மீண்டும் வரவேற்று, தேவர்களும் சித்தர்களும் தவம் இருக்க அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற அத்தகைய நிலைக்குள்ளே, அத்தகைய இடத்திலே, அத்தகைய திக்கிலே, அத்தகைய திசையிலே வந்து தவம் இருப்பது என்பது பெரும் புண்ணிய நிலை. அப்புண்ணிய நிலையை யுகம் மாற வேண்டும், மக்கள் எல்லாம் தர்மசீலர்களாக மலர வேண்டும். அவர்கள் வேற்று மாற்று நிலைகளிலே உலாவி வந்த போதும் உயர் மாநில சிந்தை உள்ளவர்களாக, இறை சிந்தை உள்ளவர்களாக, இறை நாட்டம் உள்ளவர்களாக, இறை பணியை செய்கின்ற வல்லமையை பெற்றவர்களாக வலம் வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கோடு தேவர்களுக்கு சித்தர்களுக்கு இணையாக எத்தனையோ மாற்று நிலைகள் மாற்று எண்ணங்கள் கொண்டிருந்த போதும் நற்சபையில் புனர்ஜென்மா கோமாதா பூஜை நிலை கண்டதிலிருந்து அவர்கள் புனித ஜென்மம் புனர்ஜென்மம் எடுத்து சபையில் இருந்து வருகின்ற அற்புத தருணமிலே வந்து அமர்ந்து தவம் காண அகத்தியம் எனும் பேராற்றல் அனுமதி நல்கி நிற்கின்ற அற்புதமான தருணமதை மீண்டும் நினைவு கூர்ந்து, அகத்தியம் என்கின்ற பெருமகா பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச நாயகன் திருப்படி பணிந்து திருத்தால் பணிந்து சீடர்களுக்கு சிவசபை தொடர்பாளர்களுக்கு வந்தமர்ந்து தவங்கான அனுமதி கேட்டு நிற்கிறோம். அகத்தியம் எனும் பேராற்றலிடம் ஓம் அகதி சாய நமக, ஓம் அகதி சாய. இதெல்லாம் சித்தர்கள் தேவர்கள்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியணும்னா இறை நூலில் இருந்து சொல்லுவீங்க என்னென்ன நடக்குன்னு மீண்டும் அதில் இதில் சொல்லதெல்லாம் வந்தவங்க அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் அவங்கள விட்டு ஓடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது. சித்தர்களுக்கு தெரியும், அகத்தியருக்கு தெரியும். அகத்திய பெருமானம் வணங்கினாலே வந்து ஆட்சி சொல்ல போகிறாரு. எதுக்குன்னா சொல்லுதுன்னா, யுகத்தை மாற்றுறது ரொம்ப கஷ்டமான வேலை. கால் வைக்கக்கூட இடம் இல்லாமல் இருக்குது இங்கே தேவர்கள் சித்தர்கள். தர்மம் கால் வைக்க முடியலை. எங்கே பார்த்தாலும் எதிர்நிலைகள், எங்கே பார்த்தாலும் தனக்கு மட்டும் எனக்கு மட்டும் நான் அப்படிங்கிற விஷயந்தான் பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது. என்னை தாண்டி எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த அழுக்கு மூட்டையை சுமந்துட்டு தான் எல்லாரும் தலையில் வச்சுட்டு அலைகிறாங்க. அவங்க மண்டக்குள்ள போய் இறங்குறது ரொம்ப கஷ்டம். கலியுகத்தில் இந்த கலியுகம்னு சொல்லக்கூடாது இருக்காங்க. மாற்று யுகத்தில் அவன் மண்டக்குள்ள போய் கடவுளால் இறங்க முடியாது. என்ன எனக்கு 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 எனக்குன்னு உனக்குதான் கொடுத்துருக்க பிரபஞ்சம் அப்படின்னா யாரும் நிறைவேறது கிடையாது. இன்னும் வேணும் அந்த வீட்டுக்காரன் கஷ்டப்படுறான், அவனுக்கு கொஞ்சம் கொடுன்னா கொடுக்கறது கிடையாது. அங்கே ஒரு ஆள் இருக்குது, உனக்கு தான் போகுதுன்னா சரியும் கிடையாது. என் சொந்தக்காரங்களுக்கு வேணும், சொந்தக்காரங்களுக்கு வேணும், அண்ணன் தம்பிக்கு வேணும், அக்கா தம்பிக்கு வேணும். இதே சிந்தனை தான் மனுஷனுக்கு. அப்போ என்ன செய்யணும்னா பிரபஞ்சம்
பிடிங்கி சாப்பிட்டு நம்மளா யாப்பம் விட்டுக்கிட்டு இருந்தால் ஜீரணமாகாமல் போயிடும் நமக்கு. எடுத்ததை கொடுக்கலன்னா பிரபஞ்சத்துக்கு கோபம் வந்துதான். சரி நீ சொன்னால் கேட்க மாட்டேறான்னு பிரபஞ்சமாக பார்த்து எடுத்ததான் நமக்கு இடர்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாமே வந்து பிரபஞ்சம் வந்து நமக்கு திருப்பி வைக்கலைன்னொன்னு அதை எடுத்துக்கிறது. அதை கொடுங்கன்னு சொல்லுற இடம் தான் இந்த இடம். அதை சொல்லத்தான் சித்தர்கள் தேவர்கள் அதுபாடு வச்சு அவங்களோட கருத்தை நம்மகிட்ட படாத பாடுபடுறாங்க. அதனால தான் மீண்டு ஏன் பேசப்படுறதுன்னா வந்தவங்களுக்கு மீண்டு சொல்லணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல்களாக ஆவாங்க. இவ்வளோ சொல்லுவாங்க ஏதோ இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். கரெக்டாக கல்லும் கரைக்கும் சொல்லிட்டுங்களா கரெக்டே இருக்கு. 4 வயசுக்கு வெளியே வர வயசு ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாம் கடவுள் கொடுத்தாரு, பிரபஞ்சம் கொடுக்குன்னு அறியவே நம்ம வந்து மூடர்களாக இருக்கும். அறியலை பிரபஞ்சம் கொடுத்து பிரபஞ்சம் எப்படி கொடுக்கும்? நான் சாப்பிட்றேன் உனக்கேன்னு தெரியல, எனக்கு ரூபா அங்கேருந்து வருது இங்கேருந்து வருது அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்கிறவர மூத்தர்கள் சேர்த்து வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் பயங்கரமான புண்ணியங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஊரெல்லாம் கூப்பிட்டு சோறு போட்டாங்க, மோர் கொடுத்தாங்க, தயிர் கொடுத்தாங்க, அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னா இருக்கே தவிர நீ எதையாச்சும் அதில் கொஞ்சம் செய்யினா கிடையாது. அதான் கரெக்டாக போட்டு லாக் பண்ணி 3 லாக்கர் போட்டு 3வது லாக்கரில் உள்ளே வச்சு பூட்டி வச்சுருக்கோம் நம்ம. அப்போ பிரபஞ்சம் என்ன செய்யுது? நமக்கு துன்பம் கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு வருத்தப்பட வச்சு, ஏதோ ஒரு விஷயத்தில் வேதனைப்பட வச்சு, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா கடவுள் சொல்லதை கேட்கணும். கடவுள் சொல்லுற இடம் தான் இது. அப்போ நீ கடவுளா அப்படின்னா அதுக்கும் சித்தர்கள் இங்கே வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி யார் என்ன விஷயங்கள் பேசுகிறாங்கன்னா இங்கே உணவு பூர்வமாக அகத்தியரை போட்டு உயிரோடு பேச வைக்கக்கூடிய இடமா இருக்குது. சிவபெருமானம் இன்னும் கொஞ்சம் நேரம் சிவபெருமானம் வந்து அங்கே பேசுவார். ஏன்னா இல்லை உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கண்ணு முன்னே காட்டப்படுது. அது யூடியூப் வழியோ உலகம் ஃபுல்லாக பரவி நிற்கி. இப்போ வந்து தேவர்கள் சித்தர்கள் இருந்த உயர்ந்த தளத்தில் எதுக்கு உங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்குன்னு சொல்லதான் இவ்வளோ விஷயங்களும். ஒவ்வொரு அகத்திய பெருமானம் முன்னாடி வச்சு மாறி சொல்லுதுன்னா அவங்க தான் சொல்லுவாங்க எங்களை. இப்போ வந்து அகத்தியத்தை வந்து நம்ம தவம் இருக்கிறது கேட்போம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் புனிதமான நேரங்கள். கைலாயத்தில் இருக்கிறதோட புனிதமான நிகழ்வுகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அகத்திய பெருமான் சொல்லுறாங்க, வைக்காங்க, செய்கிறாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு தன் நிலை மறந்து, தான் என்கிற நிலை மறந்து சரணாகதி கொடுங்க. உங்களை வடிவமைக்கிறது, உங்களை பயணத்தை வடிவமைக்கிறது எல்லாமே இறைவன் இங்கேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்மளை நம்ம அடையாளப்படுத்தோம் மறக்கணும். நம்ம எனக்கு இப்படி இருக்குது, நான் அப்படி இருக்கேன், எனக்கு அது இருக்குது, அதை மறந்துட்டாலே நீங்கள் கடவுள் தான். அதை மறக்கிறது கஷ்டம். எப்போ மறக்க முடியாது? கட்டில் படுத்து எல்லாம் முடிய போகிற காரணங்களில் கூட மறக்க முடியாது. அங்கே அவன் எப்படி இருக்கான், அவன் வந்துட்டானா, சொல்லிவிட்டையா, நான் இப்படி படுத்துருக்கேன்னு தெரிஞ்சு அவன் அங்கேருந்து வரானா, டிக்கெட் போட்டானா, பக்கத்து வீட்டுக்காரன் எவன் வந்திருக்கான்னு தான் உள்ளே நினச்சிக்கிட்டே தான் இருக்குமே தவிர இறைவன் இவ்வளோ நாள் இந்த காலத்தை கொடுத்தாரு, வாரிசுகள் எல்லாம் பார்க்க வச்சார், எல்லா நிலையும் அனுபவிக்க வச்சார். இன்னும் போய் நம்ம பிள்ளைய வந்து நல்ல விஷயங்கள் செய்யட்டும், எல்லாத்தையும் நல்லதாக நடந்துக்கணும்னு அந்த ஆன்மா பக்குவப்படாத ஆன்மா கடைசி வரைக்கும் நினைக்காமலே போயிடும். அப்போ என்ன பண்ணும்? திருப்பி வந்து பிறப்பெடுக்கும். திருப்பி வந்து இந்த அசிங்கம், அவமானங்கள், வேதனைகள் எல்லா விஷயங்களையும் பசிங்கிற பிணியோட பிறந்து அதுக்கு இருக்குன்னா ஓடி நாயா பேயா ஓடி திருப்பி இந்த நரக வேதனைக்குள்ள இருக்கணும். அதுதான் வரும். அந்த கடைசி நிலை வர்றதுக்குள்ள தன்னை உணர தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை உணருங்கன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இங்கே ஏன் இப்போ வந்து ரொம்ப இதாக சொல்கிறாங்கன்னா, இல்லைன்னா அழிச்சு போடுவேன்ட்டார் அவர். யாரும் மகாவிஷ்ணு வந்து பூரா காலி பண்ணி போடுவேன் அப்படின்னு அவர் கோபம் வந்துடுச்சு. அவர் வேண்டாம், கொஞ்சம் இருங்க, அவகாசம் கேட்டு நீ அவதாரம் எடுக்க வேண்டாம், நாங்கள் மாற்றிடுறோம் அப்படின்னு சிவபெருமான் கேட்டதுனால அவர் வந்து அமைதியாக உட்காந்துட்டு கல்கி அவதாரத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த சபைக்கு கொடுத்துருக்காரு. சபைக்கு எப்படி சொல்கிறார்? சூட்சமாக தான் இந்த நூல் இருக்குல்ல. கல்கி வந்து இப்போ வந்து வரம் தானே பண்ணுதார், எல்லாத்தையும் மொத்தமாக அடிக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்று யுகத்தை இப்படி பேசி 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 இறைநூல் வழியாக, இறை தொண்டின் வழியாக அங்கங்கே கிளைச்சபைகள் எழுச்சபைகள் அமைப்பதன் மூலமாக கல்கி செய்தார் நூலாக. கல்கி வந்து அவதாரம் எடுக்கலன்னு இல்லை, அவதாரம் எடுத்தாருன்னு சொல்கிறாங்க. கல்கி பணி இப்படி நூலாக தொடருது. நம்ம அனுக்கிரகம் சீடர்களுக்காக கொடுக்கணும்னா இப்போ அன்னைக்கு கூட அகத்திய பெருமான் சொன்னார், சத்யநாராயணன்
கோலம் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாம் வேண்டாம் நிற்கல, எல்லாம் இங்கே கொடுத்துருவாங்க. எனக்கு எல்லாம் யுகம் மாறினா போதும், எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வணங்கி நிற்கிறவங்களுக்கு ஐஸ்வர்ய நிலைகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் சத்யநாராயணன் வந்து இங்கே நிற்காது. அதனால தான் இங்கே சிவ அவதாரம் நிகழ்ந்த இடம் நாராயண ஆற்றலோடு சேர்ந்து பட்டை நாமம் போகிற இடமா இருக்குது. இங்கே வந்து பாரு, காவி வேட்டி கெட்டையில் காவி வேட்டியும் உண்டு, வெள்ளை வேட்டியும் உண்டு. இப்போ வெள்ளை வேட்டியெல்லாம் பல வருடங்கள் ஆகுதுனால வெள்ளை வேட்டி கண்ணில் பார்த்தே வேட்டியே கிடையாது. 30 ஆண்டு 23 ஆண்டு காலங்களில் வெள்ளை வேட்டியெல்லாம் பார்த்தது கிடையாது. இங்கே எதுக்குன்னா மக்கள்லாம் நாராயணனை தான் கும்பிடுவாங்க. சில பேர் நாங்கள்லாம் நாமதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி சங்கு சக்கரங்கள்லாம் குத்திக்கிடுவோம், கையில் காலில் குத்திக்கிட்டு தான் நாங்கள் வளம் வருவோம்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களும் எல்லாம் ஒன்று தான். அது ஒரு காரணத்துக்காக அவர் சிவபெருமானை எடுத்த அவதாரம் நாராயணன். இன்னொரு காரணத்துக்காக எடுத்த நிலை முருகப்பெருமான். இன்னொரு காரணத்துக்காக எடுத்த ஒவ்வொரு அவதாரங்களும் ஒவ்வொரு காரண காரியங்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கு. எல்லா ஆற்றலும் ஒன்று ஆற்றலை அறியும் சிவனும் ஒன்று அப்படின்னு நிற்கக்கூடிய சபை இது. எல்லா விஷயங்களும் அறிந்தவனும் அறியாதவனும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய சபை இது. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கேன் அப்படின்னாலும் நீ ஒன்று தான், எனக்கு ஒன்றுமே தெரியாதுனால 2 பேரும் ஒரே தளத்தில் உட்கார வைக்கக்கூடிய இடம் இதுக்கு. அறிஞ்சவனையும் அறியாதவனையும் ஒன்றா வைக்கக்கூடிய சபை இது. இருக்கிறவனையும் இல்லாதவனையும் ஒன்றா இருக்க சபை இது. நான் இவ்வளோ வச்சுருக்கேன், கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், நாங்கள் அந்த இடத்துல உள்ளவங்க, நீங்கள் எந்த இடத்துல உள்ளவங்க அப்படின்னாலும் சரி, என்கிட்ட ஒன்றுமே இல்லையா, நான் அங்கே பிறந்திருக்கேன், இங்கே பிறந்திருக்கேன், இங்கே கூட நான் உள்ள வர தகுதி இல்லாதவன் சொன்னாலும் 2 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய இடம் இது. எல்லாத்துலையும் இங்கே தெராசு வந்து கையில் இல்லையே தெராசை வச்சு எடை ஓட்டு பார்த்து தான் இங்கே வந்து சபையை வழி நடத்திக்கிட்டு இருக்கார் அகத்திய பெருமான். இங்கே சத்தியம் ஆட்சி பண்ணக்கூடிய இடம், தர்மம் ஆட்சி பண்ணக்கூடிய இடம், ஏற்ற இறக்கங்கள் பார்க்காத இடம், மொத்தத்தில் அன்பு ஆட்சி பண்ணக்கூடிய இடமா இது இருக்குது. அதனால தான் இங்கே உள்ளே விடுறாங்க. எல்லாரும் எதுக்கு உள்ளே விடுறாங்கன்னு தெரியணும்ல. அதனால தான் அகத்திய பெருமானை அனுமதி கேட்டார். அந்த கருணையே வடிவமே இருக்காரு அகத்திய பெருமான்கிட்ட. அவர் ஞான கூட்டத்தின் தலைவர், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடியவர், என்ன 9 கோடி சித்தர்களுக்கு தலைவர், ஞானிகளுக்கு கூட்டத்து தலைவர். அதாவது அறிவுன்னா என்ன, இறை, அதாவது மெஞ்ஞானத்துக்கு தலைவர் அகத்திய பெருமான். இவ்வளோ தகுதி உள்ளார். எதுக்கு நம்ம கூட வந்து உட்காந்துட்டு பேசிக்கிட்டு நான் பேசுகிற கூட கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னா 4 பேர் மாறிட மாட்டாங்களா? 40 பேராகி 400 பேராகி 4 லட்சம் பேராகி 4000 பேராகி 4 லட்சம் 4 கோடியாக மாறிடாதா அப்படின்னு ஒவ்வொரு நேரத்துக்கும் இந்த சித்தர்களும் தேவர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது வரையில் நமக்கு இடர்கள் இன்னது இருக்குது சாமி, துன்பம் இருக்குது சாமி, பயணம் இருக்குது சாமி, வேதனை இருக்குது சாமி, எல்லாம் வச்சுருக்கேன், அது இல்லை, எல்லாம் வச்சுருக்கேன், இது இல்லை, எல்லாம் சரியாக இருக்குது, அந்த விஷயத்தில் எனக்கு சரியில்லை அப்படின்னா அது எல்லாம் செஞ்சது நீ தான், நீ செஞ்ச தவறுகள்னால தான் எல்லாம் நடக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்த போதும் மன்னிச்சு சரி இன்னும் நல்லது செய்யும், புனர்ஜென்மம் எடு, அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்லு, தர்மத்தின் வழி பயணப்படு அப்படிங்கிற போதனை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே வந்தால் தான் இங்கே அனுப்பி பெற முடியும். மற்ற அந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறேன்னா எந்த சாமியும் உங்கள்கிட்ட வந்து நேராக பேசினது கிடையாது. திருந்துங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும். கோயிலுக்குள்ளே இருக்குது, நீ திருந்து தாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. மாதாந்திரம் நடந்தேன், இது நடந்தேன், அது நடந்தேன். ஏன்னா திருப்பதிக்கு போய்கிட்டே வந்துட்டு இருக்காங்க, எல்லாம் கோடீஸ்வரன் ஆகிடுறாங்களா? திருவண்ணாமலைக்கு போய்கிட்டே வந்துட்டு இருக்காங்க, எல்லாம் மோட்சகதி அடைஞ்சிடுறாங்களா? கிடையாது. திருந்துனட்டையும் விட மாட்டாங்க. நீ கிரிவலம் சுற்றினாலும் சரி, எந்த வளம் சுற்றினாலும் சரி, ஒன்றா வளம் சுற்றி பார்க்கணும். நீ எங்கெங்கே தப்பு இருக்குன்னு பார்க்கணும், ஒன்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஊராக ஆராய்ச்சி பண்ணி மலையாக ஏறி ஆராய்ச்சி பண்ணி அங்கே எங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு கிடையாது. இங்கே சித்த சபை அவங்கள ஆராய்ச்சி பண்ணது தான் இவ்வளோ விஷயங்களும் சொல்லிக்கிட்டு. இவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இதில் ஏதாச்சும் நம்ம வந்து தப்பு பண்ணுதம்மா, புரணி பேசக்கூடாதுங்காரு. புரணி பேசினா